எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசன். ஸோ இன்னைக்கு பார்க்குறது நல்லா ஒர்க் வச்ச மாதிரி, நல்லா ஹேண்ட் ஒர்க் வச்ச மாதிரி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு 3 பீஸ் செட்டு குர்த்தா பார்க்க போகிறோம். ஸோ குர்த்தா வந்து 3 பீஸ் செட்டு வித் ஷாலோட பேண்ட்டு ஷாலு அண்ட் டாப்ஸோட உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். இதோட ஃப்ளோ பண்ணி டீட்டெயிலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் ஒர்க் குர்த்தா 3 பீஸ் செட். ஓகேவா? ஸோ 3 செட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் குர்த்தா செட்டு. அண்ட் இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ். ஸோ இதில் வந்து 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 பீஸ் குர்த்தா செட்டு உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு அளந்து கட்டிடுறேன். ஓகேவா? ஸோ இது நல்ல ஒரு பேஸ்டல் பீச் கலர். இதுலேயுமே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வித் உங்களுக்கு ஹேண்ட்லேயே உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கு நல்லா இந்த கட் தானா கொடுத்துருக்காங்க. அழகாக உங்களுக்கு மெட்டாலிக் கட் தானா, பேர்ல் ஒயிட் கலரில் கட் தானா, இந்த மாதிரி பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக ஹேண்ட் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. மூணுமே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் குர்த்தா. ஸோ இது வந்து ஒரு அழகான கலர், நல்ல ஒரு பேஸ்டல் பெய்ஜ் கலர். பெய்ஜ் கலர்லேயே ரொம்ப அழகான ஒரு பெய்ஜ். அதே கலரில் உங்களுக்கு பேண்ட் ஷால் வந்துடும். நான் ஃபுல் ஓப்பன் காட்டுறேன். இது வந்து பேஸ்டல் க்ரீமு, இது வந்து டர்கோய்ஸ் மின்ட் கிரீன். 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு அளந்து காட்டிடுறேன். ஏன்னா இதில் வந்து டபுள் எக்ஸல் போட்டிருக்கு, நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ நான் அளந்து காட்டிடுறேன். இதுதான் உங்களுக்கு ஃபுல் டாப்போட வியூ. ஸோ நெக் வந்து உங்களுக்கு அழகாக க்யூட்டான ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டு ஒர்க்கு மேலிருந்து கீழே வரைக்கும். ஸோ ஃபுல் போர்ஷனுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வந்துடுது. நல்லா உங்களுக்கு ஏ லைனில் செம சூப்பராக இருக்குது. சைட் கட் வந்துடும். அண்ட் ஹேண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அண்ட் இது வந்து அளந்து பார்த்து சொல்லிடலாம் 44 இருக்கான்னு. டபுள் எக்ஸல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 22.5 இருக்குது. 22.5னா இந்த ஆம்பிட் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணோம் இல்லையா? 22.5னா 22.5 வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 இருக்குது. ஸோ ஆம்பிட் டு ஆம்பிட் வந்து உங்களுக்கு வந்து 45 இருக்குது. ஸோ டபுள் எக்ஸல் சைஸ் தான். 45 இன்ச்சஸ் இருக்குது சுற்றிக்கும் சேர்த்து. ஓகேவா? ஸோ 45 இருக்குது. நல்ல அழகான ஒரு கலர். பேக் சைடு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து சில்க் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு சில்க் மெட்டீரியல். ஹார்டாக இருக்காது, முடமுடான்னு இருக்காது. ஃபுல் டே கூட கட்டிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். சில்க் மெட்டீரியல் செம்மையாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சூப்பரான உங்களுக்கு டாப்பா. இதுக்கு வந்து உங்களுக்கு ஷாலு இந்த மாதிரி க்ரஷ்டு மெட்டீரியலில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷால் ரெண்டாக மடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் லென்த்தில் ஷால் வந்துடுது. கீழே மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி ஜரியில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஷாலில் அப்படி வந்துடுது. நல்லா ஒரு லென்த்தியான உங்களுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பேண்ட் அதே மெட்டீரியல், டாப் மெட்டீரியல்லே உங்களுக்கு வந்து பேண்ட்டுமே வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாப் மெட்டீரியலே உங்களுக்கு பேண்ட் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஃபுல் லுக் ஆஃப் த டாப். ஸோ இது ரொம்ப நான் முன்னாடி போட்டிருந்தேன். அப்புறம் வந்து நான் ஃபுல்லாக வந்து பிஸியாக இதில் வந்துட்டேன். நம்மளோட சாரீஸ்லேயே ரொம்ப பிஸியாக, அதுவும் கோல்டன் ஜரி சாரீஸ் புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதனால் திரும்ப வந்து நான் டாப்ஸ் கலெக்ஷன் போடவே இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு இப்போ போடுறேன். ஒரு ஓகேவா? சூப்பரான ஒரு கலர், நல்ல அழகான மைல்டான ஒரு பெய்ஜ், லைட்டாக ஒரு ஏலக்காய் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் இது வந்து நல்ல மைல்டு பெய்ஜ் கலர். செம்மையாக இருக்குது. சூப்பரான ஒரு கலர், நல்ல அழகாக இருக்குது. சூப்பரான டாப்பு. ஸோ இது வந்து 3 பீஸ் குர்த்தா செட். ஓகேவா? ஸோ இது இதில் உங்களுக்கு இன்னும் 2 கலர்ஸ் இருக்குது. பீச் கலர். ஸோ இதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பேண்ட் வந்துடும். ஓகே, ஸோ பேண்ட்டும் அதே தான். எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ். எக்ஸலுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஷால். ஸோ அதில் காட்டின மாதிரியே தான் உங்களுக்கு ஷால், பேண்ட் ஷால் வந்துடும். இதுவுமே அதே டிசைனு. நான் இது உங்களுக்கு ஃபுல் ஓப்பன் காட்டிடுறேன். இதில் இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு சைஸ் இல்லை. ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்குது. இதையுமே நான் உங்களுக்கு அளந்து காட்டிடுறேன். ஓகேவா? ஆம்பிட் டு ஆம்பிட் வந்து 22.5னா 45 வருது. ஓகேவா? ஸோ 22.5னா உங்களுக்கு 45 வருது. டபுள் எக்ஸல் சைஸு. இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு. பேண்ட் ஷால் அதே மாதிரி வந்துடும். ஹேண்ட் வந்து உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் ஹேண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் கட் வந்துடுது. ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு டாப்பு. இதுவுமே ஒரு சூப்பர் கலர், ரொம்ப ரொம்ப அழகான கலர். ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல் ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டாப் இதெல்லாம் சில்க் மெட்டீரியல் கிளியரன்ஸ் சேல் ப்ரைஸில் போட்டிருக்கேன். வேணுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் மொத்தம் 3 கலர்ஸ், எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸு. நீங்கள் வந்து எக்ஸல் சைஸும் நீங்கள் எக்ஸல் சைஸாக இருந்தீங்கனாலும் வாங்கி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நானுமே எப்போவுமே அந்த மாதிரி தான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஸ்டிச் பண்ணிக்கிறது. நம்ம சைஸில் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஸோ நம்ம உட்காந்து ஆன்லைன் வாங்கும்போது அளந்து வாங்க முடியாது இல்லையா? ஆனால் நான் வந்து உங்களுக்கு அளந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டர்காய்ஸ் மின்ட் க்ரீனு. சூப்பராக உங்களுக்கு பேண்ட்டு, நல்லா லைட் மெட்டீரியலு, ஒரு சில்க் மெட்டீரியல். ஓகே, இது உங்களுக்கு ஷாலு அதே மாதிரி தான், அதே டிசைனில் தான் உங்களுக்கு எல்லா ஷாலுமே வரும். அப்படியே இருக்கட்டும்.
அண்ட் நான் உங்களுக்கு சாரி இது டாப் மட்டும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். எல்லா டாப்பையும் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக அளந்து காட்டிடுறேன். ஸோ தட் கன்ஃபியூஷன் வராது. நீங்கள் வாங்கி பார்த்ததுக்கு, ஏன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. வாங்கி ஏன்னா சப்போஸ் வாங்கிட்டு யாராவது போட்டுட்டு ஒரு நாள் போட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. சாரீ அப்படி கிடையாது. அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் முடியும். பட் அது தெரிஞ்சிடும் சாரீ வந்து இது பண்ணாங்கன்னா. பட் டாப் எதுவுமே தெரியாது அவங்க வந்து அப்படி யாராவது சப்போஸ். அதனால நான் உங்களுக்கு அளந்து காட்டிடுறேன். ஓகே. ஸோ ஆம்பிட் ஆம்பிட் நீங்கள் வந்து நல்லா இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 22.5 22-44 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் அளந்து கூட காட்டிட்டேன். XXL சைஸு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸல் சைஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். XXL சைஸ்னால் அப்படியே நீங்கள் வியா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு சூப்பரான உங்களுக்கு டாப். இதில் வந்து டாப்ஸ் எதுலையுமே எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு நீட்டாக அளந்து காட்டிடுறேன். ஓகே. அது ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பரான ஒரு டாப்பு. இதுக்குள்ளேயே நம்ம வந்து பேண்ட் ஷால்லாம் வச்சுப்போம். ஓகே. ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் 2 சைஸ் இருக்குது. எக்ஸல் சைஸும் இருக்குது, இன்னொன்று எம் சைஸும் இருக்குது. எம் சைஸ் இருக்குது, எக்ஸல் சைஸ் இருக்குது ஒரே டாப்பில். ஓகே. ஃபஸ்ட்டு எக்ஸல் சைஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பேண்ட் ஷர்ட் பார்த்துடலாமா? இதுவுமே நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல். இது அதை விட கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி சில்க் மெட்டீரியல். ரோமன் சில்க்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், சாஃப்ட் ஃப்ளோயியாக இருக்கும். ரோமன் சில்க்கு பார்டர் மாதிரி உங்களுக்கு அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜிக்ஸாக்ல உங்களுக்கு வந்து ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க பேண்ட்டு. ஓகே. இது எக்ஸல் சைஸு. பேண்ட்லேயும் சைஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், பேண்ட்லேயும் எக்ஸல் சைஸ் கொடுத்துருக்காங்க. பேண்ட்லேயும் சைஸு. அண்ட் இது உங்களுக்கு பேண்ட்டு. இது ஷாலு. ஷால் இது வந்து நல்லா டிஜிட்டல் பிரிண்ட்டு வித் சைடில் ஜரி, உள்ளேயுமே ஜரியில் புட்டாஸ் வர மாதிரி இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட்டு வித் ஜரி, உள்ளே உங்களுக்கு ஜரியில் புட்டா. நான் டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் நான் உங்களுக்கு ஷால் வச்சு காட்டுறேன். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கிளாத்து அட்டை எடுக்காமலே இருக்குது. ஓகே. நான் உங்களுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அனுப்பிடலான்னு பார்த்தேன். பட் ஓகே, நான் உங்களுக்கு எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஓகே. இதான் ஃபுல் வியூ. நெக் பொசிஷனில் வந்து அழகாக உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் இதெல்லாம் நீட்டாக க்யூட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க். க்ளோஸ் அப்பில் தெரியுதா? நெக் போர்ஷனில் க்யூட்டாக நீட்டாக உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க், பேர்ல் ஒர்க்கு, கோல்டனில் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி கட்டான ஒர்க் எல்லாமே வருது. பேர்ல் ஒர்க்கு, கட்டான ஒர்க்கு, ஹேண்ட் ஒர்க் கொடுத்து ஒரு சூப்பரான டாப். அழகாக இருக்கு இல்லையா? அண்ட் இங்கேயுமே ஃபுல்லாக அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரொம்ப அழகு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு லோட்டஸ் பிங்க் கலர், ஆனியன் பிங்க் கலர், லோட்டஸ் பிங்க், ஆனியன் பிங்க் அந்த டோனில் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இதுவும் எவ்வளோ இருக்குன்னு டேப் வச்சு பார்த்துக்கலாமா? ஸோ தட் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இது 21.5 இருக்குது. 21.5னா 21 42 43 இருக்குது. நீங்கள் 42 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆம்பிட்டு 43 இருக்குது. 42 எக்ஸல் சைஸ் தான். கரெக்டாக எக்ஸல் சைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. நல்லா சில்க் மெட்டீரியல், நல்லா ஃப்ளோயியாக இருக்கும். நான் ஷால் உங்களுக்கு சைடில் வச்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து டாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே காட்டுறேன். ஓகே. ஒத்த பக்கம் நான் வச்சுக்கிறேன். இப்படி தான் இருக்கும் நீங்கள் டாப் போட்டிங்கன்னா. நல்லா ஒரு பெரிய ஷால். ஓகே. நல்லா பெரிய ஷாலு. பேண்ட்டு கீழே பேண்ட்டு வரும். ஓகே. இதுதான் உங்களுக்கு பேண்ட்டு. ஸோ ஒரு சூப்பரான டாப்பு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சொல்லுங்கள். இது வந்து எக்ஸல் சைஸ். இந்த டிசைனில், இந்த கிளாத்தில், இந்த டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த கலரில் எக்ஸலும் எம்மும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? எம்மும் நான் இதுக்கு மேலேயே வச்சு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே. இது வந்து எம் சைஸு. இதுக்குமே அதே பேண்ட்டு, அதே ஷால் தான். இந்த இடத்துல பேண்ட்டு ஷால் அப்படியே இருக்கா? அப்படியே நான் இதுக்குரிய பேண்ட் ஷாலை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இதோட சைஸ் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டிடுறேன். ஓகே. இது வந்து எம் சைஸ். இது எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுக்கலன்னா நான் எடுத்து இந்த டாப்பை போட்டுப்பேன். ஏன்னா நான் டாப் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். சாரீ கட்டுறத விட டாப் ரொம்ப யூஸ் பண்ணுறது நான். எம் சைஸ். ஓகேவா? எம் சைஸ்னால் எத்தனை வரும்? 38 வரும். ஆமாம். ஸோ 19 இருக்குது. 19 × 19 வந்து 38. யா, கரெக்ட். ஸோ இது வந்து எம் சைஸு 38 சைஸ். ஓகே. ஸோ எம் 38. ஓகே. ஸோ சூப்பரான உங்களுக்கு டாப்பு. இதுக்குமே அதே மாதிரி உங்களுக்கு பேண்ட் ஷால் வந்துடுது. ஓகே. இது வந்து ஷாலு, இது பேண்ட். சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. மெட்டீரியல் ரொம்ப சில்கியாக இருக்கும். நீங்கள் அழகாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட நிறைய பேர் சாரீ கட்ட மாட்டீங்க இல்லையா? டக்குன்னு ஒர்க் பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு ஆஃபீஸ்லேருந்து மேரேஜ்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாப் வியர் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஈவினிங் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டாப். இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் டாப்ஸ். ஓகே. எலைட் டாப்ஸ், ப்ரீமியம் டாப்ஸ். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான்.
வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கும், உங்களுக்கு வந்து மொடான்னு நிற்காது, ஃப்ளோயியாக இருக்கும். ஷாலுமே ரொம்ப அழகாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் பிரிண்ட்டு வித் ஜரி ஒர்க்கோட உங்களுக்கு அழகான ஷால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நான் நீட்டாக உங்களுக்கு அதே மாதிரி மடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? அண்ட் ஃபைனலி இன்னொரு டாப். இது வந்து எம்மு, இதுக்கும் பேண்ட் ஷால் வரும். இது வந்து எக்ஸல். இதுக்கு முன்னாடி அதே தானே பார்த்தோம், எம்மு எக்ஸல். ஆமாம். ஸோ இதுவுமே எம்மும் எக்ஸல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எக்ஸல், இது எம்மு. ஓகே, இதுக்குமே டாப்பு பேண்ட் ஷால் இருக்குது. ஃபஸ்ட்டு எம் பார்த்துருவோமா? பேண்ட் ஷால் பார்த்துலாம். இது பேண்ட்டு, நல்லா ரோமன் சில்க் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பேண்ட் வந்துடும், 3 பீஸ் செட்டு. அண்ட் இதுக்கு வந்து ஷால் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியலில் உங்களுக்கு அழகான ஷால் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக லேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்டு டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ இந்த டாப் எப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஒர்க் வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பீடு ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, பீடு ஒர்க்கு. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஒர்க் இருக்குது. பட் அதுக்கு உள்ள உங்களுக்கு லைனிங் இருக்கும். லைனிங் ஹெவி இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நார்மல் லைனிங் கிடையாது. இதுக்குமே நான் லைனிங் ஷோ பண்ணிடுறேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வித் லைனிங்கோடு தான் வரும். இருக்குல்ல, இதுக்குமே அந்த இந்த லைனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, காட்டன் லைனிங் கிடையாது. உங்களுக்கு அந்த வாஷ் பண்ணால் ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அந்த லைனிங் கொடுத்துருக்காங்க. உழைத்து விட்டேன். ஓகே, ஸோ வாஷ் பண்ணால் உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகாது, அந்த மாதிரி உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிங்க பாருங்கள். இந்த லைனிங், இதில் என்ன லைனிங் இருக்கோ அதே லைனிங் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியும் வராது, வாஷ் பண்ணால் ஸ்ட்ரிங்க் ஆகாது. இன்றைக்குள்ள எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து லைனிங் இருக்குது. ஓகே, ஸோ இதில் மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டில் ஷோ பண்ண எல்லாத்துலேயும் லைனிங் இருக்குது. நான் லாஸ்ட்டாக அந்த இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லைனிங் நான் இது காட்டலை. இப்போ இது பார்க்கும்போது தான், இதில் ஓட்டை இருந்தோடனே உள்ளே காட்டும்போது தான் உங்களுக்கு வந்து லைனிங் ஷோ பண்ணேன். நான் லைனிங்கும் சேர்த்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டில் ஷோ பண்ணது இது உங்களுக்கு வித் லைனிங். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, அழகான கலர், செம்ம சூப்பரான ஒரு பேஸ்டல் கலர், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஃபுல் ஒர்க் வந்துடும், ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும். இந்த ஒரு பேனலில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி, அடுத்த பேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஓட்டை இருக்கும். பட் உள்ளே வந்து உங்களுக்கு லைனிங் இருக்குது, தெரியாது, டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அண்ட் சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு இதில் எம்ப்ராய்டரி, மேங்கோ டிசைன் எம்ப்ராய்டரி, உள்ள பேர்ல்ஸில் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃப்ளவர், இதில் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி 2 ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக பேர்ல் ஒர்க் வந்தது. கீழே வந்து உங்களுக்கு கட் ஒர்க். ஓகே, டாப் வந்து உங்களுக்கு இப்படி நீளமாக வராமல் இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஒர்க்கோட வந்துடும் கீழே. ஓகேவா? ஸோ சூப்பராக இருக்குது. இது எம் சைஸ். இதோட சைஸ் பார்த்துடலாமா? எம்னாலுமே கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. 20.5 இருக்குது. எம்னா ஆக்சுவலி 38 தானே. இது எல் சைஸ்க்கு ஃபிட் ஆகும். எல் சைஸுக்கு நீங்கள் வந்து நல்லாவே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. எம் எல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். 20.5னா எவ்வளவு? 41 வருது. எல் சைஸ் வந்து 40 தான், பட் இது வந்து 41 வருது. இது எம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேக் சைடு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பேக் சைடு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபுல் சூப்பரான ஒரு ஃபுல் வியூ ஆஃப் த டாப். ஓகேவா? டாப்பு அப்புறம் பேண்ட் ஷால் நான் ஷோ பண்ணிடுறேன். ஷால் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் சூப்பராக ஒரு ஷாலு. ஓகே, இது உங்களுக்கு ஷாலு, இது உங்களுக்கு பேண்ட்டு. செம்மையாக இருக்குல்ல, நல்ல அழகான ஒரு சூப்பரான ஒரு டாப்பு. இது வந்து எம் சைஸு. ஓகே, நெக்ஸ்ட் அதுலேயே எக்ஸல் சைஸ் இருக்குது. இதில் எக்ஸல் சைஸு அதே தான் உங்களுக்கு சைஸ் மட்டும் மாறும். நான் சைஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து பேண்ட்டும் வந்துடும், அதே தான் உங்களுக்கு ஷாலும் வந்துடும். இதே மாதிரி ஒரு ஷாலும் வந்துடுது. டாப்பு வந்து நான் உங்களுக்கு அளந்து காட்டிடுறேன். ஸோ எம்மு காட்டினது வந்து எம்மு எல்லு வரைக்கும் நல்லா ஒரு பெரிய சைஸாக தான் இருக்குது. இதுவுமே எக்ஸல் ஒரு டபுள் எக்ஸல் மாதிரி இருக்குது. நான் இதுக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இது காட்டிடுறேன், உங்களுக்கு அளந்து காட்டிடுறேன். இந்த ஆம்பிட்டு நீங்கள் எடுத்து வச்சு அளந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 21.5 21.5னா 21 42 43 வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் எக்ஸல் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வேண்டாம். இல்லை எல் எக்ஸல் ரெண்டு பேருமே இது வாங்கிக்கலாம். எல் உள்ளவங்க இதை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். எக்ஸல் உள்ளவங்க வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். டபுள் எக்ஸலுக்கு உங்களுக்கு டைட்டாக இருக்கும் இது. ஸோ டபுள் எக்ஸல் நீங்கள் டபுள் எக்ஸல் சைஸ் அப்படின்னா உங்களுக்கு இது டைட்டாக இருக்கும். டைட் ஃபிட்டிங்னா டைட்டாக இருக்கும் இது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு டாப் ஃபுல் லுக். கீழே வந்த மாதிரி உங்களுக்கு கட் ஒர்க்கு, உள்ளே வந்து உங்களுக்கு லைனிங்கோட இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த டாப் கலெக்ஷன் போடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வந்து சாரீஸ் தான் போடுவோம். இப்போ தான் வந்து இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் போடுறோம். பட் டாப்ஸ் ரொம்பலாம் வராது. இவ்வளோ தான் மொத்தமே கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு லைனிங்
இது காட்டன் கிடையாது, ஷ்ரிங்க் ஆகாத உங்களுக்கு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எனக்கு மெட்டீரியல் நேம் தெரியல, லைனிங்கோட மெட்டீரியல் நேம். பட் இது காட்டன் கிடையாது, ஷ்ரிங்க் ஆகாத ஒரு மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஷ்ரிங்க் ஆகாது. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல். ஓகே, ரொம்ப லைட் வெயிட்டான சில்க் மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா 3 டாப்லையுமே இதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு லைனிங் வந்துடும். ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சேர்ற ஒரு ஃபிட் ஆகிற ஒரு டாப், எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபிட் ஆகிற டாப்பு. மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சைஸ் சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.